buy from the US, we have plenty. என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ எண்ணெயை, என்கிட்ட நிறைய இருக்குது, இந்த என்கிட்ட 2 இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய இருக்குது, ஓகேவா, என்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 2, build up some delayed courage, go straight and just take it. கொஞ்சமாவது தைரியம் உனக்கு வரட்டும்டா, போய் நீனே அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா. ஈரான் தானே எண்ணெய் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற, இவ்வளவு அழுவுற, கொஞ்சோண்டு தைரியம், இவ்வளோண்டு தைரியம், build at least some courage now, ஓகேவா, இப்போமாவது கொஞ்சம் தைரியம் வரட்டுமே, போய் நீயே உன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒன்னு என்கிட்ட இருந்து வாங்க, காசு அதிகமா இருக்குன்னு கவலைப்பட்டேன்னா நீனே போய் எடுத்துக்கோ, ஏன் இவ்வளவு அழுவுற, அந்த டோன்ல அவர் பேசியிருக்காரு. ஃபாதர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தலைமை முடிக்கல, அதான் பேசிட்டே இருப்பாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, you will have to start learning how to fight for yourself. உனக்காக எப்படி நிக்கணும்னு, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வைடாங்கிற டைலாக் மாதிரி தான். you will have to start learning how to fight for yourself. உனக்காகவாது நீ எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கோடா. the USA won't be there to help you anymore. நான் இன்னும் உன்னை இனிமே ஹெல்ப் பண்றதுக்கு நின்னுட்டு இருக்க மாட்டேன். just like you are not the pharaohs. ஏன்னா இவ்வளவு நாள் பிரச்சனை இருக்கிறப்போ, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நீ வரல, உனக்கு மட்டும் நான் வரணும் நீ கனவுல கூட நினைக்காத. Iran has been essentially decimated. ஈரானை நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். the hardest part is done. இதுதான் இருக்கிறதுல கடினமான வேலை, நாங்க அதை பண்ணிட்டோம். get your own oil. இப்பமாவது போய் உன் எண்ணெய் எடுத்துக்கோடா. எங்களை ஏன்டா நம்பி கேட்டுட்டு இருக்க, நீதான் என் கூட சண்டைக்கு வரமாட்ட, தைரியம் கிடையாது, கொஞ்சோண்டு தைரியம் எடுத்துக்கிட்டு நாங்க தான் ஈரானே முடிச்சிட்டோமே, இப்பமாவது போய் அந்த எண்ணெய் எடுத்துக்கோ, ஏன் உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, கொஞ்சமாவது உனக்காக நீ நிக்க கத்துக்கோ, ஏன் எப்ப பார்த்தாலும் என் மேல ஒட்டிட்டு இருக்க, எனக்கு ஒரு தேவைன்னா நீ வரமாட்ட, உனக்கு மட்டும் நான் வரணுமா, போய் உன் எண்ணெய் எடுத்துக்கோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட டோன்ல, இதையே இன்னும் ட்ரம்போட நக்கலோட டோனோட வச்சு பாத்துக்கோங்க. பேசிக்கா ட்ரம்ப் லிட்டரலா ஒரு நாட்டோட பிரசிடென்ட் வந்து இத்தனை கண்ட்ரிஸ் எப்படி பேசிட்டு இருக்காரு, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம், இவர் இதை பேசுறாருங்கிறப்ப அது எப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பாவை யாராவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா அது ஃபேமிலியாவே பேசின மாதிரி தான். அங்க இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் இருப்பாங்க, அத்தனை பேரையும் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. தைரியமே இல்லாதவங்க, கொஞ்சம் கூட சொந்த கால்ல நிக்க தெரியாதவங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒரு பிரசிடென்ட். எனக்கு இந்த அலையன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியல இதுக்கு மேல. இனிமே அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி எல்லாரையும் சேர்த்து வச்சாதான் உண்டு. இப்பதான் தலைவன் 1 வருஷமே முடிச்சிருக்காரு, இன்னும் 3 வருஷம் இருக்குது. இதுக்கே எப்படின்னா இன்னும் 3 வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் யூ கெட் த ஐடியா. இந்த போர் வந்து ட்ரம்போட மைண்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரை நாங்க ஆல்ரெடி அடிச்சிட்டோம், ஈரானே முடிஞ்சு, நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிறாரு. அதே நாள் சாயங்காலம் ட்ரம்ப் அப்ப போரை ஜெயிச்சிட்டே நினைச்சிட்டு இருக்காரு, போர் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா, சாயங்காலம் வந்து ஈரான் நீ ஒழுங்காத எண்ணெய் கப்பல் எல்லாம் விடு, இல்லைன்னா நான் உன் நாட்டையே அழிச்சிருவேங்கிறாரு. அப்போ நீ காலையில அழிச்சேன்னு சொன்னது தெரியல. ட்ரம்ப் உண்மையிலே குழப்பத்துல இருக்காரு. ட்ரம்ப் குழப்பத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே குழப்பத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்காரு. பட் ஒரு விஷயம் கிளியரா இருக்குது, வேர்ல்டுல நோ ஒன் இஸ் ஹாப்பி வித் ட்ரம்ப்னு மட்டும் தெளிவா தெரியுது. ஏன் அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கே ட்ரம்ப் பிடிக்காம தான் நோ கிங் ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. லிட்டரலா சைனா அண்ட் ரஷ்யா ஈரானுக்கு இன்டெலிஜென்ஸை ஃபீட் பண்றாங்க. ஈரான் கிட்ட மேப்பை போட்டு கொடுத்துட்டா அவங்க தெளிவா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா வர வேண்டிய நேட்டோவே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இல்ல. எல்லாத்துக்கும் நம்பி இந்த பரணி பயம் தான் காரணங்கிற மாதிரி இஸ்ரேலை நம்பி அமெரிக்கா உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்ரேல் வந்து நாம போற நடத்தலாம், ஆனா ரஷ்யா அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இது எங்க போய் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த போர்ல வந்து ட்ரம்ப் ஜெயிப்பாரா இல்ல ஈரான் ஜெயிக்குமா, என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நாளைக்கு வீடியோலயும் என்ன நடக்குது, ஏன்னா இது ஒரு ஸ்டேல்மேட் கரெக்டா. இப்ப எல்லாருமே நான் ஜெயிச்சிட்டேன் மாத்தி பேசிட்டு இருக்க நேரம். பட் ஒரு விஷயம், பீட் இன்னைக்கு அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன மாதிரியே பேசி வீடியோ வருது பாருங்க. அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிக்கிறப்ப அவர் சொன்னாரு, ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க, நம்ம இருக்கிறதுலே முக்கியமான ஃபேஸ் ஆஃப் த போர்ல இருக்கும். இந்த போர்ல என்னனாலும் நடக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமான டேஸ், நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு தெரியல. பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டைம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்போதான் நாளைக்கு என்ன நடக்குங்கிறதையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். இந்த போர் முடிகிற வரைக்கும் அண்ட் அதுக்கப்புறமும் வேர்ல்டுல நடக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் உங்ககிட்ட வந்து வீடியோவை காமிக்கும். நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட மத்த கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல, எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். I'll see you. Love you all. Take care. Bye. Cheers MGs.